wave motion topic la NEET type question பார்க்கலாம் வாங்க. When a stationary wave is formed, then its frequency is actually வந்து stationary wave எப்படி ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா incident wave இருக்கணும். incident wave வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. அடுத்து reflected wave வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. incident wave and reflected wave are having same amplitude, same frequency but travel in opposite direction, superpose each other, stationary wave ஃபார்ம் ஆகுதுன்னு இருக்கும். இப்போ வந்து இங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் வேவ் ஃப்ரீக்வன்சியும் ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரீக்வன்சியும் ரிசல்டன்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி அதாவது ஸ்டேஷனரி வேவ் ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதனால வந்து சேம் ஆஸ் தட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் வேவ்ன்றது இன்சிடென்ட் வேவும் அடுத்து ரிஃப்ளெக்டட் வேவ் இதுதான் இண்டிவிஜுவல் வேவ்னு சொல்றோம். ஸோ அப்போ வந்து ஸ்டேஷனரி வேவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இன்சிடென்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் வேவ் இருக்கு, ரெண்டு வேவ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது, ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். சூப்பர்போஸ் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் வேவ் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஜென்ரலாவே பார்த்தோம்னா இன்சிடென்ட் வேவ் ஈக்குவேஷன் நம்ம வந்து இப்படி எழுதிக்கலாம், ஏ சைன் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து இது இன்சிடென்ட் வேவ்க்கு. ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு என்ன சொல்றோம்னா ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் கேஎக்ஸ்ன்னு எடுத்துப்போம், பிளஸ் கேஎக்ஸ் எடுத்துப்போம். ஸோ இப்படி எடுக்கும்போது இந்த ரெண்டு வேவ் இன்சிடென்ட் வேவும் ரிஃப்ளெக்டட் வேவும் கூட்டினாதான் நமக்கு ரிசல்டன்ட் வேவ் கிடைக்கும். அப்போ ரிசல்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு வந்து 2a sin ஒமேகா டி கேஎக்ஸ் அப்படின்னு sin ஒமேகா டி cos kx அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்க ஒமேகா பார்த்தீங்கன்னா இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இந்த இன்சிடென்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் வேவ் எல்லா வேவுக்குமே ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சேமா இருக்கிறதுனால frequency of stationary wave is equal to frequency of incident and reflected waves அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. stationary waves are formed when actually stationary wave form ஆகணும்னா எப்படின்னா two waves equal amplitude, equal frequency, travels in opposite direction in same path இருந்தா தான் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டேஷனரி வேவ் ஃபார்ம் ஆகும். அதுதான் போன क्वेश्चनல நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चனே பார்த்தோம். ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். அப்போ ஸ்டேஷனரி வேவ் ஃபார்ம் ஆகுனா ரெண்டு வேவ் வந்து ஈக்குவல் ஆம்ப்ளிட்யூடா இருக்கணும், ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும், டிராவலிங் சேம் பாத்ல இருக்கணும், பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். அப்படி இருந்து சூப்பர் போஸ் ஆகும்போது தான் ஸ்டேஷனரி வேவ் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. In a stationary wave, all the particles on either side of the node vibrate in the same phase. In the region between two nodes vibrate in the same phase. In the region between two antinodes vibrate in the same phase. Of the medium vibrate in the same phase. Actually stationary waveல எப்படி இருக்கும்னா node and antinode ஃபார்ம் ஆயிருக்கும். நல்லா கவனிச்சீங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா node and antinode இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலா வந்து நோட்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் ரெஸ்ட்ல இருக்கும், ஆன்டினோட்ல இருக்கிற பார்ட்டிகல் கிரேட்டஸ்ட் ஆம்ப்ளிட்யூட்ல வைப்ரேட் ஆகும். ஒரு நோடு இங்க பாருங்க, இங்க நோடு, இந்த நோடு, இங்க நோடுன்னு இப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்டினோடுன்னு எடுத்துங்க, ஆன்டினோடுன்னு எடுத்துக்கிறோம். வித்தின் லூப்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அட் கிவன் டைம்ல சேம் எக்ஸைட்டட் பொசிஷன் அப்படின்னு இருக்கும், சேம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்குன்னு அரிசி மாட்டீங்க. நெக்ஸ்ட் லூப்ல இருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஒரு லூப்ல இருந்து இன்னொரு லூப் பக்கத்துல இருக்கிற லூப்ல ரெண்டு பார்ட்டிகல்ஸ் எடுத்தோம்னா அந்த ரெண்டு பார்ட்டிகளுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் 180 டிகிரி இருக்கும். அப்படின்னா பிட்வீன் நோட்ஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் சேம் ஃபேஸா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீஜன் பிட்வீன் டூ நோட்ஸ் வைப்ரேட் இன் தி சேம் ஃபேஸ். அப்போ வந்து தேர்ட் क्वेश्चनக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டேஷனரி வேவ், ஆக்சுவலா ஸ்டேஷனரி வேவ்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு வந்து நோட் டு நோட் அப்படி பார்த்தோம்னா நோட்ல எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ வந்து ஸ்டேஷனரி வேவ்னு நம்ம எடுக்கிறோம். ஸ்டேஷனரி வேவ்னு எடுத்தீங்கன்னா நோட்ல இருக்கிற பார்ட்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. நோட்ல இருக்கிற பார்ட்டிகளுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோன்னு வந்துருது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. நோட்ல இருக்கிற பார்ட்டிகல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவா இருக்கிறதுனால அங்கே எனர்ஜியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து டஸ் நாட் டிரான்ஸ்பர் டு எனர்ஜி என்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணாது. இப்போ இங்கே ஆன்டினோடு இருக்குன்னு வச்சுங்க, ஆன்டினோட் டு நோடும் டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஆனால் இதுல வந்து ஸ்டேஷனரி வேவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் அண்ட் ஆன்டினோட்ஸ் இருக்கும். நல்லா பாருங்க, நோட்ல வந்து இது பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஆனா வித்தின் தி டூ நோட்ஸ் இருக்குல்ல, வித்தின் தி லூப் வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ணிக்குமே தவிர ஒரு லூப்ல இருந்து இன்னொரு லூப் வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனால டஸ் நாட் டிரான்ஸ்மிட் எனர்ஜி அண்ட் நோட்ஸ் அண்ட் ஆன்டினோட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா சிஎம் கரெக்ட், அதனால போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். ஸோ ஃபோர்த்துக்கு வந்து டி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்டேஷனரி வேவ்ஸ் ஆர் சோ கால்ட் பிகாஸ் இன் them
என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி மீடியம் ஆர் நாட் டிஸ்டர்ப்டு அட் ஆல். தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் தி மீடியம் டு நாட் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வரும், டிஸ்டர்ப் ஆகும். தேர் அக்கர்ஸ் நோ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அலாங் தி வேவ். இதுதான் கரெக்ட். ஏன்னா ஒரு நோட்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி போன கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தோம், நோட்ல வந்து என்ன ஆகும், ஆம்பிளிட்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ இருக்கிறதுனால எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனால எலாங் தி வேவ் வந்து எனர்ஜி டிரான்ஸ்மிட் ஆகாது. அதனால தான் இது ஸ்டேஷனரி வேவ்னே நம்ம சொல்றோம்ப்பா. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வந்து தேர் அக்கர்ஸ் நோ ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி அலாங் தி வேவ். ஆனால் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும், இன்சிடென்ட் வேவும் ரிஃப்ளெக்டட் வேவும் இன்சிடென்ட் ஆகிறதுனால தான் ஸ்டேஷனரி வேவே ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A wave represented by the equation y equal to a cos kx minus omega t is superposed with another wave to form a stationary wave such that the point x equal to 0 is a node. The equation of the wave is dash னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே நல்லா கவனிங்க, எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோல வந்து நோடு வரணும்னா அப்படின்னா என்ன இருக்குன்னா, ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 180 டிகிரி இருக்கணும். இன்சிடென்ட் வேவ்க்கும் ரிஃப்ளெக்டட் வேவ்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும் சொல்லுங்க, 180 டிகிரி இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இன்சிடென்ட் வேவ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட் வேவ்ல இருந்து ரிஃப்ளெக்டட் வேவ் எப்படி எழுதுறேன் பாருங்க, ஃபேஸ் டிஃபரன்ஸ் 180 எழுதுறேன். அப்போ ஏ காஸ், அடுத்து வந்து ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல போகும். அதனால எக்ஸுக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அப்போ எக்ஸுக்கு ஒரு மைனஸ் போடணும், எக்ஸுக்கு ஒரு மைனஸ் போடுங்க. இன்சிடென்ட் வேவ்க்கு இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்ல எக்ஸுக்கு மைனஸ் போட்டா மைனஸ் கே எக்ஸ் வருது, மைனஸ் ஒமேகா டி போட்டு பிளஸ் 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் வரணும். 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோல வந்து நோடு ஃபார்ம் ஆகும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ஃபார்ம் ஆகும், நோடு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா நல்லா கவனிங்க, ஏ காஸ் நான் சொல்ற மாதிரி பாருங்க, பை மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ ஏ காஸ் 180 மைனஸ் டீட்டா இருக்கு. ஏ காஸ் 180 மைனஸ் டீட்டா, சரி காஸ் 180 மைனஸ் டீட்டா என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் டீட்டான்னு வரும். இங்க பிளஸ் போடணும், ஏன்னா மைனஸ் காமன் எடுத்துட்டோம் இல்லைங்களா, இங்க ஒரு மைனஸ் காமன் எடுத்ததுனால இங்க பிளஸ் போட்டுங்க. அப்போ காஸ் 180 மைனஸ் டீட்டா என்னப்பா, மைனஸ் காஸ் தான். ஸோ மைனஸ் ஏ காஸ் டீட்டான்னு போட்டுக்கணும். டீட்டா வந்து எவ்வளோ, கேஎக்ஸ் பிளஸ் ஒமேகா டி இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A stationary wave is represented by y equal to a sin 100t cos 0.01x, where t is in seconds and x is in meter. Then the velocity of the constituent waves கேக்குறாங்க. அப்படின்னா வேவ் வெலாசிட்டி கேக்குறாங்க. ஆக்சுவலா இங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி வேவ், கன்ஸ்டிடியூயன்ட் வேவ்ஸும் ரிசல்டன்ட் வேவுக்கும் வந்து என்ன சேம்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி சேம், அதே மாதிரி கே ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் சேம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அது 100ன்னு எடுத்துக்கிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கிட்டு அதை 0.01ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து வேவ் வெலாசிட்டி வேணும், வெலாசிட்டி ஆஃப் தி கன்ஸ்டிடியூயன்ட் வேவ். வேவ் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா பை கேன்னு எடுத்துக்கலாம். ஒமேகா வந்து 100 கொடுத்துருக்காங்க, கே வந்து 0.01. ஓகேங்களா? இப்போ 100 டிவைடட் பை 0.01 எப்படி எழுதலாம், 1/100 எழுதலாம். ஸோ இந்த 100 மேலே போயிடுச்சுன்னா 100 × 100 10⁴ மீட்டர்/செகண்ட் வரும். ஸோ தட் ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டினுக்கு நமக்கு 4th ஆப்ஷன் இருந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two transverse sinusoidal waves travel in opposite direction along a string. The speed of transverse waves in the string is 0.5 cm/second. Each has an amplitude of 3 cm and wavelength 6 cm. The equation for the resultant wave is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து டிரான்ஸ்வர்ஸ் சைனூசாய்டல் வேவ்ஸ் டிராவல் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் along a stringன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்ட்ரிங் வந்து 2 எண்ட்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஃபிக்ஸ் பண்ணலையா அப்படின்னாலும் நமக்கு எதுவுமே சொல்லலை. அதனால ரிசல்டன்ட் வேவ் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2a, அதாவது ஒவ்வொரு வேவும் சும்மா ஒரு வேவ் இன்சிடென்ட் வேவ் மட்டும் எடுக்கிறேன், a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதனுடைய ரிஃப்ளெக்டட் வேவ் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுவும் இன்சிடென்ட் வேவும் சேர்த்துமோன்னா எப்படி இருக்குன்னா 2a sin kx cos ஒமேகா டின்னு வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா y is equal to 2a cos kx sin ஒமேகா டி அப்படின்னு வந்திருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்போ வரும்னா x equal to 0ல நோடு ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரும். இது x equal to 0ல வந்து ஆன்டி நோடு ஃபார்ம் ஆனா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வரும். ஸோ அதனால இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வேவ்க்கு ஆம்ப்ளிடியூட் 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 2 × a வந்து 6ன்னு வந்துருது. அப்போ இங்க 6ன்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க, இங்க நமக்கு வேவ் லென்த் வந்து என்ன போட்டிருக்காங்க 6 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. வேவ் லென்த் 6 சென்டிமீட்டர்னா k is equal to 2π/λ தானப்பா. அப்போ 2π/λ போட்டுக்கலாம். 2πன்னு போட்டு லாம்டா எவ்வளவு பாருங்க 6 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கு.
ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே சென்டிமீட்டர்லேயே எழுதுன மாதிரி எழுதிக்கலாம். பை 6ன்னு வந்துச்சுன்னா π/6 வந்து 2/6 வந்து கேன்சல்னா π/3. ஸோ கே வேல்யூ பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து π/3ன்னு ரெண்டு ஈக்குவேஷன்லையும் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்துலையும் π/3 கே கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது வந்து 2a வந்து 6, ஸோ ஆம்ப்ளிடியூட் 6 ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, கேவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒமேகா வேணும் நமக்கு. v இஸ் ஈக்குவல் ஸ்பீட் வெலாசிட்டி ஆஃப் வேவ் ஈக்குவல் ஒமேகா/k தானே. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, v இன்ட்டு கே. v எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0.5. ஸோ வந்து v வந்து 0.5 போட்டுட்டு இன்ட்டு கே வந்து π/3 தானே வந்திருக்கு. இந்த 0.5 1/2 போட்டோம்னா π/6ன்னு வந்துடும். அப்போ ஒமேகா வந்து நமக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க, π/6. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் வந்து π/6 பாருங்க. ரெண்டு ஈக்குவேஷன்லயும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் வந்து π/6 இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷனுமே கரெக்ட், போத் மே பி கரெக்ட். அதாவது x = 0 நோட ஆன்டினோட சொல்லாதனால நோடு ஃபார்ம் ஆயிருந்தா, x = 0 நோடு ஃபார்ம் ஆயிருந்தா செகண்ட் ஈக்குவேஷன் கரெக்ட், x = 0 ஆன்டினோட ஃபார்ம் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அதனால ரெண்டுமே மேபி கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. at nodes in stationary wave, என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டிஸ் ஆர் மினிமம். அதே ஆன்டினோட்ல பார்த்தா சேஞ்ச் இன் ப்ரெஷர் அண்ட் டென்சிட்டி ஆர் மேக்ஸிமம் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். அதனால வந்து 9th கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன போட்டுடலாம்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க 10th கொஸ்டின் போயிடலாம். In a resonance column experiment, the first resonance is obtained when the level of water in the tube is 20 centimeter from the open end. Resonance will also be obtained when the water level is at the distance of அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இது இந்த டியூப்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே இதுதான் டியூப்னு எடுத்துங்க. இது வாட்டர் வந்து இந்த லெவலுக்கு இருக்கு. இப்போ வந்து இங்கே என்ன, அது சும்மா நம்ம ஒரு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அப்படி எடுத்துட்டோம்னா இந்த லெங்த் வந்து 20 சென்டிமீட்டர் வந்திருக்கு. கரெக்டுங்களா? இந்த லெங்த் ஈக்குவல் λ/4ன்னு போட்டுக்கலாம். இதே வந்து அடுத்து எப்படி வைப்ரேட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஹார்மோனிக்ல வைப்ரேட் ஆயிருக்கலாம். தேர்ட் ஹார்மோனிக்ல வைப்ரேட் ஆகும்போது இந்த மாதிரி வைப்ரேட் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? இப்படி வைப்ரேட் ஆயிருக்கலாம். அப்போ இந்த லெங்த் எவ்வளவு வரும் சொல்லுங்க, 3 λ/4. கரெக்டா? நமக்கு λ/4 தான் எவ்வளவு வந்திருக்கு, 20 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ 3 × λ/4 20 போட்டோம்னா என்ன வருது, 60 சென்டிமீட்டர் வருதா? ஸோ 60 சென்டிமீட்டர்லயும் வைப்ரேட் ஆகலாம். அதனால வந்து 60 சென்டிமீட்டர் ஃப்ரம் தி ஓப்பன் எண்ட். இதுக்கு அடுத்த மோடு எப்படி வரும் பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த மோட்ல எப்படி வைப்ரேட் ஆகும் பாத்தீங்கன்னா, இது 5th ஹார்மோனிக்ல வைப்ரேட் ஆகும். 5th ஹார்மோனிக்ல இப்படி வைப்ரேட் ஆகும்போது இது எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 5 λ/4. λ/4 20 போட்டோம்னா 5 × 20 100. அந்த ஆப்ஷன் இல்லாதனால அப்போ 60 சென்டிமீட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கப்பா. Velocity of sound in air is 320 meter per second. A pipe closed at one end has a length of 1 meter. Length of the closed end வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, 1 meter. Neglecting end correction, the air column in the pipe can resonate for sound of frequency அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, frequency is equal to v/4l. கரெக்டுங்களா? இப்போ v வந்து நமக்கு 320 கொடுத்துருக்காங்க. v l வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்ஸ்டிட் பண்ணா v வந்து 320 டிவைட் பை l வந்து 1 போட்டு 4 போட்டா 320/4 எவ்வளவு பாருங்கப்பா, 320/4 வந்து 80 ஹெர்ட்ஸ்னு வருது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 80 ஹெர்ட்ஸ் கரெக்ட், அது கரெக்ட். அடுத்து வந்து 3f போட்டு பார்க்கலாம். ஏன்னா தேர்ட் ஹார்மோனிக் வரும் இல்லையா, உங்களுக்கு க்ளோஸ்ட் பைப்ல ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், தேர்ட் ஹார்மோனிக், 5th ஹார்மோனிக் அப்படி வரும். 3f போட்டோம்னா 3 × 8 என்ன வருது, 240. அப்படின்னா 240யும் வருது. ஓகேங்களா? 240யும் வருது. அடுத்து வந்து 5f போட்டு பார்க்கலாம். 5th ஹார்மோனிக் 5 × 80 = 400. அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வருது. ஸோ அப்போ ஆல் ஆஃப் தீஸ், அப்போ 4th ஆப்ஷன் கரெக்ட். அதாவது வந்து க்ளோஸ்டு பைப்ல நமக்கு ஆட் ஹார்மோனிக்ஸ் வரும். எஃப்ல வைப்ரேட் ஆகும் 3f, அடுத்து 5f, அதாவது ஃபண்டமெண்டல். ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக், தேர்ட் ஹார்மோனிக், 5th ஹார்மோனிக், அந்த மாதிரி ஸோ ஆன் ஆட் ஹார்மோனிக்ஸ் ஆர் பாசிபிள். அப்போ 11th வந்து ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க 12th கொஸ்டின் போலாம். A resonating column has resonant frequencies as 100 Hz, 300 Hz, 500 Hz, then it may be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு கொடுத்தது வந்து ரேஷியோ பாருங்க, ஃப்ரீக்வன்சிஸ் வந்து 100:300:500 நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க, 1:3:5. அப்படின்னா ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும் தானே வருது. ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லிடுவோம்னா, பைப் க்ளோஸ்டு பைப்புக்கு தான் இந்த மாதிரி வரும். ஆட் ஹார்மோனிக்ஸ் வந்து க்ளோஸ்டு பைப்புக்கு மட்டும் தான் ஆட் ஹார்மோனிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A tuning fork of frequency 340 Hz is sounded above a cylindrical tube 1 meter long. Water is slowly poured into the tube if the speed of sound is 340 meter per second. At what levels of water in the tube will this sound of the tuning fork be appreciably intensified அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ரெசோனன்ஸ் வரும்போது இன்டென்சிஃபைடா இருக்கும்.
சரி, இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருப்பா, ஃப்ரீக்வன்சி வந்து 340 சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க 340 சொல்லியிருக்காங்க. அப்போ வேவ் லெங்த் என்ன வரும்? வேவ் லெங்த் ஈக்குவல் டு வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி தானே. வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்டு வேவ் லெங்த். சோ தட் வேவ் லெங்த் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி வேவ் லெங்த் ஈக்குவல் வெலாசிட்டி பை ஃப்ரீக்வன்சி. வெலாசிட்டி வந்து 340 கொடுத்தாங்க, ஃப்ரீக்வன்சி 340 கொடுத்ததுனால வேவ் லெங்த் நமக்கு 1 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ வேவ் லெங்த் 1 மீட்டர் கிடைச்சிருக்கு. இப்போ எந்தெந்த லெவல்ல வைப்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னா வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்ல இப்படி வைப்ரேட் ஆகும்போது இந்த லெங்த் λ/4. அப்போ λ/4ல வைப்ரேட் ஆகும். λ எவ்வளோ 1 மீட்டர். 1/4 எவ்வளோ பாருங்கப்பா 0.25. இதை 25 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 25 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான், அது வரும். அடுத்து அப்படின்னா 75 சென்டிமீட்டர் காட்டணும் இல்லையா? அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக் அடுத்த பாசிபிள் என்ன வரும் சொல்லுங்க? தேர்ட் ஹார்மோனிக் வைப்ரேட் ஆகும். தேர்ட் ஹார்மோனிக் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வைப்ரேட் ஆயிருக்கும். இந்த லெங்த் எவ்வளவு வரும் சொல்லுங்க? 3 λ/4. இப்போ λ 1 மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 3 × 1/4 3/4 3/4 வந்து 0.75. இது 75 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னா வந்து 25 சென்டிமீட்டர்ல 75 சென்டிமீட்டர்லயும் ஏர் காலம் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ரெசோனன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For a certain organ pipe, 3 successive resonance frequencies are observed at 425, 595, and 765 Hz. The speed of sound in air is 340 meter per second. The pipe is a dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்த ஃப்ரீக்வன்சிஸை நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. இப்போ என்ன எழுதிக்கலாம்? 425 இருக்கு, 595 இருக்கு, அடுத்து 765 இருக்கு. இது எல்லாமே நம்ம 85ல டிவைட் பண்ணோம்னா 5:7:9 அப்படின்னு வருது. அப்படின்னா ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும் தான் வருது. அப்படின்னா க்ளோஸ்டு பைப்னு வரணும். சரிங்களா? இந்த 425 என்றது அப்ப என்ன வரும்? ஃபிஃப்த் ஹார்மோனிக் வரணும். அப்போ ஃபிஃப்த் ஹார்மோனிக் வந்து 5F is equal to தான் 425ன்னு எடுத்துங்க. இது க்ளோஸ்டு பைப்புக்கு F என்ன வரும்? V/4L தானே வருது. V/4L equal to 425 போட்டுங்க. இப்போ வெலாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 340 கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 5 இன்ட்டு வெலாசிட்டி வந்து என்ன பண்ணலாம்னா 340 அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை 4Lன்னு போட்டுக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 425 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை சிம்பிளை பண்ணணும். இப்போ சிம்பிளை பண்ணா என்ன வரும் பாருங்க. இந்த எல் அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. எல் அந்த பக்கம் போயிட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துருங்க. 5 × 340 டிவைட் பை என்ன வருது பாருங்க. அதாவது எல் தானே நமக்கு வேணும். ஸோ எல்லை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடும். மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த 425 கீழே வந்துடும். 4 × 425 வந்துடும். இது எல்லாமே கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 மீட்டர் கிடைக்கும். ஸோ தட் என்ன ஆன்சர் பாருங்க, க்ளோஸ்டு பைப் 1 மீட்டர் என்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two closed pipes produce 10 beats per second when emitting their fundamental notes. If their lengths are in the ratio 25:26, then their fundamental frequency in hertz are dash கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெங்த் ரேஷியோ வந்து L1/2 டியூப் உடைய லெங்த் ரேஷியோ க்ளோஸ்டு பைப் வந்து 25/26 கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க? V/4L. லெங்த் கம்மியா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். அப்படின்னா L1 வந்து 25 டைம்ஸ் இருக்கு, L2 வந்து 26 டைம்ஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டியூப் உடைய ஃப்ரீக்வன்சி தான் அதிகமா இருக்கும். ஸோ F1 - F2 இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம்னா 10 பீட்ஸ் பர் செகண்ட் கொடுத்ததை எழுதிடலாம் டிஃபரன்ஸ். அடுத்து வந்து இங்க F1/F2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா L2 டிவைட் பை L1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த் இருக்கு. L2/L1ன்றது 26/25 போட்டாச்சு. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா then their fundamental frequencies தானே கேட்டிருக்காங்க. ஸோ F1 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம் பாருங்க 26/25 இன்ட்டு F2 வருதா? இந்த F1 வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த F1 வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் ஏல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 26/25 இன்ட்டு F2 மைனஸ் F2 இஸ் ஈக்குவல் 10 கிடைச்சிருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ F2 காமன் எடுத்துட்டோம்னா என்ன வருது பாருப்பா 26 - 25 டிவைட் பை 25 இஸ் ஈக்குவல் 10 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் 10 கிடைக்குது. இந்த 26 - 25 1 வந்துருது. ஸோ தட் F2 இஸ் ஈக்குவல் இந்த 25 அந்த பக்கம் போனா 215 வந்துருது. ஓகேங்களா? அப்போ F2 வந்து 215 கிடைச்சிருக்கு. F1 எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா F1 இஸ் ஈக்குவல் இந்த A ஈக்குவேஷன் எடுத்துங்க 10 + F2 கரெக்ட்டுங்களா? அப்போ 10 வந்து 10 போட்டு F2 வந்து 215 போட்டுக்கலாமா? ஸோ ஆன்சர் 216 வருது. அப்போ F1 வந்து 260, F2 வந்து 250. அப்படி இருக்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாங்களா? பாருங்க. The fundamental frequency of a vibrating organ pipe is 10 Hz. Select the wrong alternative அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஏதோ ஒரு கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க. இங்க என்ன போடணும்னா நம்ம வந்து இங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம். இங்க என்ன வரணும்னா 100ன்னு இருக்கணும். அதே மாதிரி இந்த 4 செகண்ட் ஆப்ஷன்ல 4 இருக்கிறது 200ன்னு வரும். 200 ஹெர்ட்ஸ்ன்னு இருக்குங்க.
ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வைப்ரேட்டிங் இது வந்து என்ன பண்றீங்கன்னா 100 ஹெர்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வந்து எஃப் வந்து 100ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்க. ஒருவேளை ஓப்பன் டியூபா இருந்துச்சுன்னா, ஓப்பன் டியூபா இருந்தா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். ஃபர்ஸ்ட் ஓவர்டோனுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்டோனுக்கு வந்து 2Fன்னு வருமா? 2Fன்னா 200 வந்திருக்கலாம். இதே வந்து க்ளோஸ்டு பைப்பா இருந்தா, க்ளோஸ்டு பைப்பா இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் இஸ் ஈக்குவல் டு 3Fன்னு வந்திருக்கும். அப்ப 3Fன்னா 3 × 100 300 வந்திருக்கும். அப்படின்னா இது என்ன பைப்புன்னு சொல்லாதனால ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் மேபி 200 ஹெர்ட்ஸ் இருக்கலாம்ட்டு நம்ம செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. A closed organ pipe and an open organ pipe of same length produce two beats when they are set into vibration simultaneously in their fundamental mode அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The length of open organ pipe is now halved and the closed organ pipe is doubled. The number of beats produced will be dash அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு. சரி, இப்போ நம்ம என்ன நல்லா பாருங்க. closed organ pipe and open organ pipe of same length சொல்றாங்க, produce 2 beats சொல்லிட்டாங்க. அப்படின்னு பார்க்கும்போது லெங்த் சேம் ஆச்சுன்னா ஓப்பன் பைப்புக்கு வந்து V/2L வரும். இதே க்ளோஸ்டு பைப்புக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, V/4Lன்னு வருது. ஓகேங்களா? இப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதுல இருந்து என்ன நமக்கு புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. க்ளோஸ்டு ஓப்பன் பைப்புக்கு Fன்னு எடுத்துக்கிட்டோம்னா F = V/2Lன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. சரிங்களா? இதே க்ளோஸ்டு பைப்புக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. க்ளோஸ்டு பைப் எப்படி போட்டுக்கலாம் நம்ம? V/2 × 2L போட்டோம்னா 4 2 × 2L போட்டா இது வந்து Fன்னு வருதா? அப்போ க்ளோஸ்டு பைப்புக்கு ஃப்ரீக்வன்சி F/2ன்னு வருது. இந்த ஓப்பன் பைப் ஃப்ரீக்வன்சி F மைனஸ் க்ளோஸ்டு பைப் ஃப்ரீக்வன்சி F/2 இஸ் ஈக்குவல் டு 2 பீட்ஸ்னு இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன வருதுன்னா F மைனஸ் F/2 வந்து F/2 F/2 = 2ன்னு வருது. F இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஓப்பன் பைப்புக்கு வந்து ஓப்பன் பைப்போட ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வந்திருக்கு? 4 ஹெர்ட்ஸ்னு வந்திருக்கு. க்ளோஸ்டு பைப்புக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு வந்திருக்கு? 2 ஹெர்ட்ஸ் அப்படி வந்திருக்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ தி லெங்த் ஆஃப் தி ஓப்பன் ஆர்கான் பைப் இஸ் நவ் halvedன்ட்டாங்க. அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அப்போ லெங்த் ஆஃப் தி ஓப்பன் ஆர்கான் பைப் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா V/2 × L/2 வந்துருதா? இப்போ இந்த 2 மேல போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? 2 × இந்த V/4L இருக்கு இல்லையா? V/2L ஆல்ரெடி நமக்கு 4ன்னு தெரியும். ஸோ தட் இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 ஹெர்ட்ஸ்னு வருது. ஓகேங்களா? 8 ஹெர்ட்ஸ் வருது. க்ளோஸ்டு பைப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. க்ளோஸ்டு பைப்புக்கு வந்து லெங்த் வந்து டபுள் பண்ணிட்டாங்க. அப்படின்னா க்ளோஸ்டு பைப்புக்கு எழுதும் போது V/4 × 2L போடணும். ஓகேங்களா? அப்போ 2 வெளியே எடுத்துட்டா 1/2 எடுத்துட்டா V/4L இருக்குமா? இந்த V/4L தான் நம்ம ஆல்ரெடி க்ளோஸ்டு பைப்புக்கு 2 ஹெர்ட்ஸ் சொல்லி இருக்குமா? அப்படின்னா இதுக்கு 2 ஹெர்ட்ஸ் போடணும். அப்போ 2 போட்டு ஆல்ரெடி 1/2 இருக்குனால 2 கேன்சல் ஆயிடுது. அப்போ நியூ பைப்புக்கு வந்து க்ளோஸ்டு பைப்புக்கு 1 ஹெர்ட்ஸ்னு வருது. இப்போ இது ரெண்டுமே வைப்ரேட் பண்றோம். அப்படின்னா நியூவா ஓப்பன் பைப்புக்கு வந்து ஃப்ரீக்வன்சி மைனஸ் நியூ க்ளோஸ்டு பைப்புக்கு ஃப்ரீக்வன்சி டிஃபரன்ஸ் எடுத்தா 8 - 1ன்னு வந்துட்டு 7 ஹெர்ட்ஸ்னு வருது. ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 18th கொஸ்டின் போறோம் நம்ம. In a resonance pipe, the first and second resonance are obtained at depth 22.7 cm and 70.2 cm respectively. What will be the end correction அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா end correction கேட்டிருக்காங்க. ஸோ end correction எப்படி பண்றது பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரெசோனன்ஸ் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரெசோனன்ஸ் வருதுன்னு வச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரெசோனன்ஸ்ல இப்படி கொஞ்சம் அதாவது ஆன்டினோட் வெளியே ஃபார்ம் ஆயிருக்கும். இதுதான் எண்ட் கரெக்ஷன் ஈன்னு சொல்றோம். இந்த லெங்த் வந்து நம்ம என்ன பண்றோம்? Lன்னு எடுத்துக்கிறோம். இது மொத்தமா சேர்ந்தா λ/4ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரிப்பா. அப்ப λ/4 வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து L1 லெங்த் வச்சுட்டு L1 பிளஸ் எண்ட் கரெக்ஷன் ஈன்னு எடுத்துங்க. செகண்ட் கேஸ்ல செகண்ட் ரெசோனன்ஸ் ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க என்ன சொல்லிக்க, ரெசோனன்ஸ் பைப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெசோனன்சஸ், அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் ரெசோனன்ஸ் சொல்லியிருக்கோம். இது நெக்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரெசோனன்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் ரெசோனன்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல நெக்ஸ்ட் ரெசோனன்ஸ் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது தேர்ட் ஹார்மோனிக் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லெங்த் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 3λ/4 வருது. 3λ/4 வரும். இங்க எண்ட் கரெக்ஷன் ஈன்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்த லெங்த் வந்து L2ன்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் லெங்த் வந்து இது L1 போட்டிருந்தோம். அப்போ 3λ/4 என்ன வருது பாத்தீங்கன்னா L2 பிளஸ் ஈன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1 போட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க, L2 பிளஸ் இ டிவைட் பை L1 பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 3λ/4 பை λ/4. இப்போ λ/4 கேன்சல் பண்ணிடுங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது பாத்தீங்கன்னா L2 பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு 3L1 பிளஸ் 3ன்னு வருதா?
இந்த E ரைட் சைடு கொண்டு வந்துட்டா 2E வந்துடும். 2E is equal to 3L1 இந்த பக்கம் அமைச்சிருங்க, L2 minus 3L1 வருது. அப்போ எண்ட் கரெக்ஷன் E equal to L2 minus 3L1 divided by 2 வருது. L2 எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா, 70.2. ஸோ 70.2 போட்டு மைனஸ் L1 எவ்வளவு பாருங்க 22.7 போட்டு டிவைட் பை 2 போட்டுருங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இங்க வந்து ஆக்சுவலா 3 into L1 போடணும். இங்க வந்து என்ன பண்ணணும் 3 into L1 போடணும். சரிங்களா, 3 into L1. ஸோ 70.2 மைனஸ் 3 into 22.7 3 into 22.7 பண்ணீங்கன்னா என்ன வரும் 68.1 வருமா? சரி, 68.1 வருது. 66 வரும் 22. ஸோ 7 மல்டிப்ளை 2.1 வரும், டிவைட் பை 2 போட்டுரும். ஸோ இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 1.05 அப்படின்னு கிடைக்கும். 1.05 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 1.05 சென்டிமீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the experiment for the determination of the speed of sound in air using the resonance column method, the length of the air column that resonates in the fundamental mode with a tuning fork is 0.1 meter. When this length is changed to 0.35 meter, the same tuning fork resonant with the first overtone. Calculate the end correction. அப்படின்னா போன சம்ம தான் திருப்பி கேட்டிருக்காங்க, இதே சம்ம தான் திருப்பி கேட்டிருக்காங்க. அப்போ lambda by 4 equal to L1 plus E, 3 lambda by 4 equal to L2 plus E ன்னு போட்டுக்கணும் நம்ம. இதே சம்ம தான். இப்போ வந்து இது எப்படி சால்வ் பண்றோம்னா, இங்க L2 வந்து 0.35 போட்டுங்க, L1 வந்து 0.1 போட்டுங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம், L2 plus E divided by L1 plus E is equal to என்ன பார்த்துருந்தோம்னா இந்த 3 அப்படின்னு இந்த ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம் பாருங்க. இந்த ஃபார்முலா அதாவது இங்க எழுதிருக்கேன் L2 plus E divided by L2 plus E divided by L1 plus E equal to 3 போட்டோம் இல்லையா, இந்த சம் அப்படியே தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இப்படி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா L2 plus E is equal to 3L1 plus 3ன்னு வந்துருது. இதுல இருந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு E சால்வ் பண்ணாதான் நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, L2 minus 3L1 by 2 வந்தது இல்லைங்களா. ஸோ இந்த ஃபார்முலா ஃபைனலா இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். E equal to end correction equal to L2 minus 3L1 by 2 இந்த ஃபார்முலா டைரக்டா எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது L2 வந்து 0.35 வருது, மைனஸ் 3 இன்டூ என்ன வருது பாருங்க 1 வருது, டிவைட் பை 2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இதை சால்வ் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, இது வந்து 0.35ல இருந்து 0.3 கழிச்சா 0.05 வரும், பை 2ன்னு வருது. கரெக்டுங்களா. ஸோ 0.025 அப்படின்னு கிடைக்குது. ஸோ தட் 0.025 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. When the string of sonometer of length L between the bridges vibrates in the second overtone, the amplitude of vibration is maximum at second overtone. அது third harmonic. Second overtone என்றது third harmonic பா. third harmonicனா 3 loopsல vibrate ஆகும். 3 loopsல vibrate ஆகும். அப்போ வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 loops இப்படி இருந்திருக்கும். இதுதான் செகண்ட் ஓவர்டோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த லெங்த் எவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெங்த் வந்து 3 லூப்ஸ் ஓவர் லூப் லெங்த் lambda by 2 இல்லைன்னா 3 lambda by 2 வருது. இந்த மொத்த லெங்த்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா Lன்னு சொல்லிடுறோம். அப்ப L is equal என்ன வந்திருக்கு 3 lambda by 2 வந்திருக்கு. இதுல இருந்து lambda is equal என்ன வரும் பாருங்க 2L by 3 வருது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆம்பிளிட்யூட் ஆஃப் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆன்டினோடு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்டினோடு எங்க ஃபார்ம் ஆகணும்னு பாத்தீங்கன்னா lambda by 4ல ஃபார்ம் ஆகும், அடுத்து 3 lambda by 4ல ஃபார்ம் ஆகும், அடுத்து 5 lambda by 4ல ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி லெங்த்ல எல்லாம் ஃபார்ம் ஆகும். அப்ப lambda by 4 படிக்கணும் என்ன வருது பாருங்க, lambda by 4 என்ன வருது 2L by 3 ன்னு போட்டு lambda வந்து 2L by 3 தானே, ஒரு into 4 போட்டுங்க. அப்ப இது சால்வ் பண்ணா 2ம் 4ம் கேன்சல் பண்ணா 2 இருக்கு, lambda by 6. அப்ப lambda by 6ல வருது. அடுத்து பாருங்க 3 lambda by 4 வருதா, 3 by 4 போட்டு lambda எவ்வளவு போடலாம், lambda வந்து 2L by 3 கொடுத்துட்டாங்க இல்லீங்களா. சரி, இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிட்டு இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணா இங்க என்ன இருக்கும் 2ன்னு இருக்கும். ஓகேங்களா. அப்ப என்ன வருது பாருங்க lambda by 2ன்னு வருது. lambda by 2 எப்படி எழுதலாம் 3L by 6ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா. 3L by 6ன்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் 5 lambda by 4 5 by 4 இன்ட்டு லேம்டான்னு போட்டோம்னா லேம்டா வந்து 2L by 3ன்னு வந்திருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ணா 2ம் 4ம் கேன்சல் பண்ணா 2 வருது. அப்போ 5L by 6ன்னு வருது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சியில் மட்டும் தான் L by 6ம் 3L by 6ம் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A 1 centimeter long string vibrates with fundamental frequency of 256 Hz. If the length is reduced to 1 by 4 centimeter, keeping the tension unaltered, the new fundamental frequency அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. சரி, ஆக்சுவலா ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்க்கு வந்து நமக்கு frequency fundamental frequency என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 by 2L
ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி பை லீனியர் டென்சிட்டின்னு எடுத்துக்கணும். இங்க லெங்த் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த்னு வருது. அப்போ F1 by F2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா L2 by L1 வருது. இப்போ L1 தான் வந்து நமக்கு 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. L2 தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1/4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. F1 வந்து 256 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ F2 கேட்குறாங்க நமக்கு. நியூ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா F2 தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. F1 பிளேஸ்ல 256 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. F2 அப்படியே F2 வச்சுட்டு L2 வந்து 1/4. இந்த L2 வந்து 1/4 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்றேன். by 1ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ F2 இஸ் ஈக்குவல் இந்த 4 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 4 into 256 வருதா? தட் இஸ் ஈக்குவல் டு 1024 ஹெர்ட்ஸ்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் 1024 ஹெர்ட்ஸ் இஸ் தி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In order to double the frequency of the fundamental note emitted by a stretched string, the length is reduced to 3/4 of the original length and the tension is changed. The factor by which the tension is to be changed. அப்போ tension வந்து எவ்வளவு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி ஃபேக்டர்னா ஃபைனல் டென்ஷன் பை இனிஷியல் டென்ஷன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஆக்சுவலா ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2L ரூட் ஆஃப் டி பை லீனியர் டென்சிட்டின்னு போட்டுக்கணும். லீனியர் டென்சிட்டி கான்ஸ்டன்ட் எடுத்துங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டி பை லெங்த்னு போட்டுங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி பை லெங்த் ஸ்கொயர் வருதா? அப்போ டென்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் இன்டு லெங்த் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்? T2 by T1 is equal to F2 by F1 whole square into L2 by L1 whole square போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. ஃபண்டமெண்டல் மோட்ல இருந்து டபுள் பண்ணிட்டாங்க. ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் பண்ணிட்டாங்க. அப்படின்னா F2 வந்து 2F1. அப்போ F2 வந்து 2F1 போட்டு F1 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. அடுத்து லெங்த் ரெடியூஸ்டு டு 3/4 அப்படின்னு சொல்றாங்க. லெங்த் ரெடியூஸ் டு 3/4 அப்படின்னா லெங்த் வந்து L2 வந்து 3/4 ஆஃப் L1 போட்டுங்கப்பா. ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. இந்த L1 கேன்சல் ஆயிடுச்சு. F1 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ T2 by T1 தானே வேணும். இதை ஃபைனல் டென்ஷன் பை இனிஷியல் டென்ஷன், அதுதான் ஃபேக்டர்ன்றது. ஓகேங்களா? அப்போ 2 இங்க 2 ஸ்கொயர் இருக்குனால 4ன்னு போட்டுருங்க. இன்ட்டு இங்க என்ன வந்திருக்கு? 3/4 ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ 3/4 ஹோல் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் வந்து 9ன்னு போட்டுங்க. 4 ஸ்கொயர் இங்க 4 ஸ்கொயர் இருக்குது. 4 ஸ்கொயர்னு போட்டுங்க. ஏன்னா ஒரு ஸ்கொயரும் 4ம் கேன்சல் ஆயிட்டு ஸோ நமக்கு 9/4 ஆன்சர் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 9/4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. To increase the frequency from 100 Hz to 400 Hz, the tension in the string has to be changed by அப்படின்னு கேட்டிருக்காங்க. frequency of the stretched string formula வந்து F is equal to 1/2L root of T by linear density போட்டுங்க. இங்க வந்து frequency directly proportional to square root of tension போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ F1 இப்போ வந்து நான் F ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். F ஸ்கொயர் directly proportional tension வரதுனால F1 by F2 is equal to tension T1 F1 square by F2 square equal to tension T1 by T2 ன்னு சொல்லியாச்சு. இப்போ F1 எவ்வளவு கொடுத்தாங்க? 100. F2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 400 கொடுத்திருக்காங்களா? அப்போ F1 வந்து 100 போட்டுருங்க. F2 வந்து 400 போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு T1 by T2. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 100 இந்த 400 கேன்சல் பண்ணா 4 மட்டும் இருக்கு. 4 ஸ்கொயர் 16. அப்போ T2 is equal to 16 into T1. So that final tension வந்து 16 times of initial tension வரணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம் பாருங்க. Fundamental frequency of a sonometer wire is N. If the tension is made 3 times and length and diameters are also increased 3 times, what is the new frequency கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருப்பா. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி நியூ ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. அப்படின்னா N2 ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இனிஷியல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி N1 ஈக்குவல் டு N வச்சுங்க. இப்போ டென்ஷன் இஸ் மேட் 3 டைம்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் டென்ஷன் வச்சுங்க. அடுத்து லெங்த் அண்ட் டயாமீட்டர் ஆர் ஆல்சோ இன்க்ரீஸ் டு 3 டைம்ஸ். அப்போ லெங்த் L2 ஈக்குவல் டு 3 times of L1, diameter D2 is equal to 3 times of D1 வச்சுங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2L root of T by linear density போட்டுக்கணும். ஆக்சுவலா லீனியர் டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பை லெங்த்னு இருக்கு. மாஸ் ஆஃப் தி ஒயர் பை லெங்த். மாஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா லெங்த் இன்ட்டு ஏரியா இன்ட்டு வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி. ஆக்சுவலா மாஸ் வந்து வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி டிவைட் பை லெங்த்னு போடுறோமா. வால்யூம்க்கு வந்து என்ன போடுறோம்னா லெங்த் இன்ட்டு ஏரியான்னு போட்டு இன்ட்டு டென்சிட்டி டிவைட் பை லெங்த் போடுறோம். லெங்த் கேன்சல். ஏரியான்றது பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டி அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் லீனியர் டென்சிட்டி. நமக்கு வந்து ரேடியஸ் ஈக்குவல் டு D/2 தெரியும் இல்லையா? அப்போ வந்து லீனியர் டென்சிட்டி பிளேஸ்ல என்ன போடலாம்னா பை இன்ட்டு ஆர் பிளேஸ்ல D/2 போட்டா D²/4Dன்னு இப்படி கிடைச்சிருது. அப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா இந்த மியூ பிளேஸ்ல பை D²/4 இன்ட்டு டி போடலாம். அப்போ வந்து இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு இல்லையா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2L ரூட் ஆஃப் T பை லீனியர் டென்சிட்டி என்ன பண்ணலாம்? பை D² இன்ட்டு டென்சிட்டி கேபிட்டல் டி என்றது டயாமீட்டர், ஸ்மால் டி என்றது டென்சிட்டி பை 4 எப்படி போட்டுக்கலாம்.
ஸோ இதில் பார்க்கும்போது அப்போ ஃப்ரீக்வன்சிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை இந்த லெங்த் இருக்கு, இந்த டி ஸ்கொயர் வந்து ரூட் எடுத்துட்டோம்னா டின்னு வந்துருக்கு, டயாமீட்டர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ n1 by n2 இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா ரூட் ஆஃப் t1 by t2 இன்டு L2 by L1. ஏன்னா லெங்த் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு, டயாமீட்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், d2 by d1 போட்டாச்சு. இப்போ ரூட் ஆஃப் t1 எவ்வளவு? t1 வந்து t1 வச்சுக்கிட்டீங்கன்னா t2 வந்து 3t1 சொல்லியாச்சு. அதே மாதிரி L2 3L1 சொல்லிட்டாங்க, பை L1 போட்டாச்சு. டயாமீட்டரும் 3 டைம்ஸ் சொல்லிட்டாங்க, d 3 டைம்ஸ் ஆஃப் d1 டிவைட் பை d1. இப்போ இது எல்லாமே கேன்சல் பண்றோம். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு என்ன வருதுன்னா மேல வந்து இங்க ஒரு √3, இந்த ஒரு √3 இங்க 3 கேன்சல் பண்ணா √3க்கு, அப்ப 3√3 வந்திருக்கு. அப்ப n1 by n2 ஈக்குவல் டு 3√3. ஸோ n2 இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா n1 by 3√3. ஸோ அப்படின்னா n1 வந்து என்ன தானப்பா n by 3√3. ஸோ ஃப்ரீக்வன்சி பிகம்ஸ் 3 by √3 டைம்ஸ்னு மாறிடும். அடுத்து பாருங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கொஸ்டின். The correct graph between the frequency n and the square root of density of a wire keeping its length and radius and tensions are constant சொல்லியிருக்காங்க. இப்போதான் நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம். நல்லா பாருங்க, இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா in terms of density fundamental frequency இது ஃபார்முலா பார்த்தோம். ஓகேங்களா? சரி, இங்க வேணும்னா நம்ம d/2 பிளேஸ்ல ரேடியஸ் கூட போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா ஃப்ரீக்வன்சிக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா n is equal to 1/2L root of tension divided by இந்த d ஸ்கொயர் பை 4 r ஸ்கொயர் போடுங்க. அப்போ பை r ஸ்கொயர் இன்டு டென்சிட்டி அப்படின்னு போடலாம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ வந்து இங்க ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் 1/2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் டிவைடட் பை பை ஆர் ஸ்கொயர் இன்டு டென்சிட்டி. இவங்க டென்சிட்டியை ரோ என்ற சிம்பிள் எடுத்திருக்காங்க, அப்போ ரோன்னு எடுத்துக்கலாம் நம்மளும். இப்போ வந்து இந்த லெங்த், டென்ஷன், ரேடியஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. லெங்த், ரேடியஸ், டென்ஷன் எல்லாம் கான்ஸ்டன்ட் சொன்னதுனால அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி. அப்போ ஃப்ரீக்வன்சி ஒய் ஆக்சிஸ்லயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்தோம்னா அப்போ வந்து ஒய்யும் எக்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்போ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வரணும். அப்போ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எந்த கிராஃப் வரும் பாத்தீங்கன்னா இங்க இவங்க கொடுத்தது பார்த்தா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் ரெண்டுமே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிராஃப் மாதிரியே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நல்ல ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எது இருக்குன்னா ஆப்ஷன் சின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தா ஏசி 2 எழுதுனாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஏன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிட்டே இருக்கும். அப்போ ஏவும் சி ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல சி வந்து மோஸ்ட்லி கரெக்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. For a string clamped at both ends, which of the following wave equation is valid for stationary wave setup in it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கிளாம்ப் பண்ணிட்டு இருந்தா கிளாம்ப்டு பொசிஷன் x ஈக்குவல் டு 0ல வந்து நோடு ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வா இருக்கணும். அப்படின்னா இருக்கணும், எப்படி இருக்கணும்னா sin kx ன்னு போட்டு வச்சுங்க. sin kx ஆம்ப்ளிடியூட் பிளேஸ்ல sin kx அப்படி வந்துருச்சுன்னா x 0 போட்டா x ஈக்குவல் டு 0ல வந்து நமக்கு sin kx 0 வந்துடும். ஸோ அப்போ ஆம்ப்ளிடியூட்ல sin kx இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். அப்போ ஆம்ப்ளிடியூட் வந்து இதுதான் ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூட் எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 26க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, ஆம்ப்ளிடியூட்ல sin kx வந்திருக்கு. அப்போ sin kxனா x 0 போட்டா கிளாம்ப்டு பொசிஷன்ல நமக்கு வந்து ஆம்ப்ளிடியூட் 0 வருது, நோடு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The vibrations of a string of length 60 cm fixed at both ends are represented by the equation y equal to 4 sin pi x by 15 cos 96 pi t, where x and y are in centimeter and t in second. The maximum displacement at x equal to 5 cm கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இதுதான் வந்து ஆம்ப்ளிடியூட், மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட்னா ஆம்ப்ளிடியூட் இதுதான் எடுத்துக்கணும். ஸோ ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் என்ன பண்ணோம் 4 sin pi x by 15. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட். ஆனா x ஈக்குவல் எவ்வளவு போடணும் 5 போடணும். அப்ப x பிளேஸ்ல 5 போடுங்க. அப்ப 4 into sin pi into 5 by 15 போட்டுறலாமா? அப்படி போட்டீங்கன்னா 5 15 கேன்சல் பண்ணா 3 வருது. சோ தட் 4 sin pi by 3. sin pi by 3 எவ்வளவுப்பா 60. sin 60 sin 60 எவ்வளவு √3/2. அப்ப இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணா 2 வருது. சோ ஆன்சர் வந்து 2√3 சென்டிமீட்டர். சோ 27th क्वेश्चनக்கு வந்து 2√3 சென்டிமீட்டர் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A string of length L fixed at both the ends is vibrating in the two segments. The wavelength of the corresponding wave பாருங்க 2 segments னா 2 loopsல வைப்ரேட் ஆகுது, அவ்வளவுதான். 2 loopsல வைப்ரேட் ஆகும் இப்படி அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. அப்ப இது ஒரு λ/2, ஒவ்வொரு லூப்புக்கு லெங்த் λ/2 தானே. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா லாம்டா தானே வருது. அப்ப லாம்டா தான் லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்னு வந்துருது. அப்படின்னா லாம்டா ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துருச்சு. சோ தட் 28th क्वेश्चनக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெசோனன்ஸ் இஸ் a ஸ்பெஷல் கேஸ் ஆஃப், ஆக்சுவலா வந்து ரெசோனன்ஸ் எப்போ வரும்னா அந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ல இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ்டு ஆசிலேட்டரோடைய ஃப்ரீக்வன்சியும் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் a வைப்ரேட்டிங் பாடி ஈக்குவலா இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பாடி வைப்ரேட் வித் கிரேட்டர் ஆம்ப்ளிடியூட் வரும். அதுதான் ரெசோனன்ஸ் சொல்றோம். அப்போ வந்து ரெசோனன்ஸ்ன்றது ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனுடைய ஸ்பெஷல் கேஸ். ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்ல கிரேட்டஸ்ட் ஆம்ப்ளிடியூட்ல பாடி வைப்ரேட் ஆகிறதா ரெசோனன்ஸ் சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். A string of length 1 meter has mass per unit length 0.1 gram per centimeter. What would be the fundamental frequency of vibration of this string under tension 400 Newton? So இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா லெங்த் வந்து 1 மீட்டர் கொடுத்திருக்காங்க, டென்ஷன் வந்து 400 கொடுத்திருக்காங்க, லீனியர் டென்சிட்டி தான் வேற எஸ்ஐ யூனிட்ல கொடுக்காம சிஎஸ்ஐ யூனிட்ல கொடுத்திருக்காங்க. லீனியர் டென்சிட்டி 0.1 கிராம் பர் சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இது எஸ்ஐ யூனிட்ல மாத்தலாம். 0.1 into கிராம் வந்து 10⁻³ கிலோகிராம் போட்டுங்க, சென்டிமீட்டர் வந்து 10⁻² மீட்டர் போட்டுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணா 10⁻³ 10⁻² கான்சல் பண்ணா இங்க 10⁻- வரும். ஆல்ரெடி இது ஒரு 10⁻⁻1. ஸோ லீனியர் டென்சிட்டி நம்ம 10⁻² கிலோகிராம் பர் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? 1/2n ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டி. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/2 இன்ட்டு லெங்த் எவ்வளவு கொடுத்தாங்க? 1 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் எவ்வளவு கொடுத்தாங்க? 400 டிவைட் பை லீனியர் டென்சிட்டி எவ்வளவு? 10⁻² இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா 1/2 400 ரூட் எடுத்தா 200 பை 10⁻² ரூட் எடுத்தா 10⁻1. ஓகேங்களா? இப்போ இந்த 2 இந்த 200 கேன்சல் பண்ணா என்ன கிடைக்குது பாருங்க. நமக்கு வந்து சாரி 400 ரூட் எடுத்தா 20 வந்துருக்கும். இந்த 400 ரூட் எடுக்கும்போது 20 வந்திருக்கும். சரிங்களா? இதை பாத்துருங்க. 1/2 into 400 ரூட் எடுத்தா 20, 10⁻4 ரூட் எடுத்தா 10⁻1. இப்போ 20 அந்த 2 அடிச்சா 10 வருது. இந்த 10⁻1 மேல போச்சுன்னா 10 வந்துடும். ஸோ தட் 100 ஹெர்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் 100 ஹெர்ட்ஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ 30th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து